அவன் வரட்டும். பாப்பா அந்த கொஞ்சம் தூங்கிட்டா. அப்புறம் அவன் வந்த உடனே எழுப்பி செருப்பு போட்டு விட்டுக்கலாம். என்னம்மா? ஆமா அத்தை, நானும் அதான் நினைச்சேன். வந்த உடனே செருப்பு போட்டுக்கலாம். இப்ப தூங்கட்டும் கொஞ்ச நேரம். நான் போய் பாப்பாக்காக ரசம் வச்சு அவளுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணவா? ஆச்ச நேரத்துல அதெல்லாம் வேண்டாமா, நீ கஞ்சி சாதம் மாதிரி கொடுவே, அதுதான் அந்த நேரத்துக்கு சரியா இருக்கும். ஏன்னா காய்ச்ச நேரத்துல கண்டது கடையை கொடுத்துட்டு இருக்காது. உருளைக்கிழங்கெல்லாம் வேண்டாம். எங்க அவ கஞ்சி சாதம் சாப்பிட மாட்டாளே, அதெல்லாம் சாப்பிட்டுக்குருவா. சாப்பிடாம என்ன பண்றா? சாப்பிட்டுக்குருவா. நீ இந்த நேரத்துல அதை இதையும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறிய. அப்படியே கொஞ்சோண்டு வேற சொல்லி அங்கட கிடந்துச்சு, பொறுக்கிட்டு வரேன். கருவ மரத்துக்கு தூருக்குள்ள பார்த்தேன் அந்த குளத்து பக்கம். நான் பொறுக்கிட்டு வரேன். அவன் நல்லோட தூங்கட்டும். நீ போயிட்டு கஞ்சி சாதமா இறக்கி வை, எல்லாருமே கூட சாப்பிட்டுக்குவோம். துவையை பத்தியா தேங்காய் துவையை நல்ல திம்பா, அதை கூட செஞ்சு வை. இல்லைன்னா பருப்பு துவையல் செஞ்சு வை. பேசாம கஞ்சி சாதத்தை இறக்கி வச்சு பருப்பு துவையல் செய்ய சொல்லிடுறா. ஆமாம்மா, பிள்ளைக்கு காய்ச்சடிக்கிற பிள்ளைக்கு அதுதான் சரிப்பட்டு வரும். அப்ப நான் அப்படியே பண்றேன். இந்த மாதிரியே பண்ணு போ. நான் கொஞ்சம் விரவு பறக்கிட்டு வந்துடுவா. சரிங்க அத்தை, நீங்க விரவு பறக்கிட்டு வாங்க. நான் பாப்பா பாத்துக்கிட்டு நான் சமைச்சுக்கிறேன். சரி பிரியா. பிள்ளை நல்லா இருந்துச்சு அது வாட்டுக்கு. அப்பவும் சுசிலா கிட்ட வேணாம் அப்படின்னு தான் சொன்னோம். தூக்கிட்டு போனதுல எல்லாம் குறைச்சல் இல்ல, வச்சிருந்ததுல எல்லாம் குறைச்சல் இல்ல. இந்த பிள்ளை அவங்க அத்தை கிட்ட நல்லா ஒட்டிக்கிடுச்சு போலம்மா. அவங்க அத்தை கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டோன்னு அங்க இருந்து பிரிச்சு அவங்க அப்பன் கூப்பிட்டுருக்கிறேன் வரமாட்டேன்ருச்சு. நீ இழுத்துட்டு வந்துட்டியா? அந்த வாக்குல மனசு விட்டு போன மாதிரி, என்னடா நம்ம அம்மா அப்படி கூட்டிக்கிட்டு வந்துட்டாளேன்னு என்னமோ போல நினைச்சுக்கிட்டு தான் பிள்ளைக்கு இப்படி இந்த மாதிரி காய்ச்சல் கொதிக்குது. வேற ஒன்னும் இல்ல. அதுதான் திடீர்னு கூட்டிட்டு வந்தோன்னதான் போல. ஆமாம்மா, அதுதான் காரணம். அதனாலதான் பிள்ளை அப்படி ஒரு மாதிரி சோர்ந்தாப்புல இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, இது ஒரு விஷயம் இல்ல, பாத்துக்குருவோம். நீ போய் பாரு. என்ன செய்யறது, அங்கேயே வச்சிருக்க முடியுமா? தான் பாப்பால பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அவ இழுத்துட்டு வந்தோடனே இங்க இப்படி காய்ச்சல் வரும்னு நான் என்ன கனவா கண்ணே சொல்லுங்க. அவ இங்க கொஞ்ச நேரம் அப்படி இப்படி அழுதுட்டு அப்புறம் சரியாகிக்கிருவா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இவன் என்னடானா இந்த மாதிரியா? சரி சரி போ, சரியா போயிடுமா. சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா. எல்லாம் அந்த பக்கம் கூட்டிட்டு நடக்கிறேன்டா. அவளை போட சொல்ல, சுந்தரிய போட்டு தருவா. எடுத்துட்டு வாமா. காலையில இப்படிதான் காஃபி குடுமான்னு சொல்லிட்டு போறேன், மறந்துட்ட நீ பாட்டுக்கு. அட நான் கூட்டி பெருக்கிட்டு கிடக்குறப்பா. அதை எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து மட்டும் அவளை கொடுக்க சொல்லுடா. தர போறியா என்ன? எடுத்து கொடுக்கறதுனா வாயில, எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் போறேன். அங்க இருக்குது, அங்க அவளை எடுத்து கொடுக்க உனக்கு சொல்ல தர முடியாதா? இப்ப எங்க சுந்தரி, நான் கூப்பிட்டு அவளை எடுத்து தர சொல்லவா? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற? அவள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இங்க பாரு, நீ சாப்பாடு போடுறதுன்னா வா, இல்லைன்னா பேசாம அங்கேயே இருந்துக்கோ. அப்படி இப்படின்னு ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டுலாம் இருக்க கூடாது. வர்றதுன்னா வா, இல்லைன்னா பரவாயில்ல, நான் சாப்பிடல, நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா சாப்பாடே கூட எனக்கு வேண்டாம். என்ன இங்கே ரொம்பதான் பண்றான் அந்த பையன். காப்பி எப்ப கேட்டேன், பாய்க்குள்ளே முடங்கிட்டு போனானோ என்னமோ தெரியல. கடைசியில நான் காப்பி கேட்டு நீ தரலங்கிறேன் பாரு. இதான் வார இரு, ஒரு 5 நிமிஷம் இரு, அம்பிடுதேன் கூட்டி இது தள்ளி மட்டும் போட்டுறேன். கோழி கடைக்கு எல்லாச்சும் பரப்பி போட்டுருது, அள்ள முடிய மாட்டேது. எனக்கு கூட வேண்டாம், நான் கிளம்புறேன். இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம அழுகுதுன்னு தெரியலையே. ஏன்னு கேட்போமா? நம்ம தான் பேசுறது இல்லையே. மேடமா வலிக்கு வரும். அப்படி என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என்கிட்ட பேசக்கூட கூடாதா யாரும்? நான் என்னதான் அப்படி பண்ணி தொலைச்சேன்? அப்படி நான் என்ன பண்ணனேன்? ஒரு ஊருக்கு போன தண்டம் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை இந்த கடவுள் கொடுப்பாருன்னு நினைச்சு கூட நான் பார்க்கல. இவ்வளவு அழுகலரா? சப்பா, பேசலன்னு அழுக வேற இருக்கும். ஏன் பேசுவோமா? என்ன மாடல் அழுகுறா? நடிக்கிறாளோ? ஒரு வேலை நடிக்கிறியாடின்னு கேட்டா அதுக்கு வேற பஞ்சாயத்து பண்ணுவா. வேண்டாம்ப்பா. என்ன ஏன் அழுகுற இப்போ? நான் எதுக்கும் அழுகிறேன், உங்களே கேட்க சொன்னதா? சரி பரவாயில்ல, கேட்கல. நான் கிளம்புறேன். ஏன் அழுகிறேன்னா? எதுக்கு அழுகிறேன்னு சொன்னா ஏன்னு திருப்பி கேட்க முடியாதோ? ஏன் அழுகுற? நான் ஏன் அழுத உங்களுக்கு என்ன? ஏன் நீங்க கேட்க போறீங்க? நாங்கடி ஏன் அழுதன்னு கேட்டாலும் தப்பு, ஏன் அழுகுறன்னு கேட்டாலும் தப்பு, கேட்கலனாலும் தப்பு. எதுலயாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு என்ன இதெல்லாம்? நீங்க யாரு என்ன கேக்குறதுக்கு? வேண்டாம், நீங்க கேட்கவே வேணாம். என்ன யாரும் கேட்க வேணாம், எவரும் கேட்க வேணாம். பரவாயில்ல, நான் அழுதுட்டே போறேன், அழுதே தொலைகிறேன். பரவாயில்ல பரவாயில்ல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. கேக்குறேன் தானே, ஏன் அழுகுற? இப்ப மட்டும் எங்க இருந்து அக்கறை வந்துச்சா? நான் 4 நாள் அழுதுட்டு தானே இருக்கேன், ஒரு வாரமா அழுதுட்டு தானே இருக்கேன். அப்பெல்லாம் கேட்க ஒரு நாதி இல்ல. இப்ப மட்டும் எங்க இருந்து அக்கறை வந்துச்சா?
இப்ப எதுக்கு உண்மைக்குமா அழுகுற? அப்ப என்ன பொய் காட்சி நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா இப்போ? அப்ப நான் நடிக்கிறேன், அப்ப நடிக்கிறேன் தானே நினைச்சிட்டு இருந்தீங்க. சப்பா நீ அழுகிற மாடல முதல்ல மாத்துறியா? பாடல மாத்தணுமா? ஏ உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஒத்துக்கல்ல மாட்டி இங்கே தானே உட்காந்துருக்கேன். ஒரு வார்த்தை ஏம்மா சுந்தரி கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு குடுடி அப்படின்னு கேட்கலாம்ல. இங்கனே தானே உட்காந்துருக்கேன். என்ன கேட்காம எதுக்கு எடுத்தாலும் அத்தையே கூப்பிட்டு டீ குடு, காஃபி குடு, சாப்பாடு குடு, டிஃபன் குடுன்னு என்ன கேட்காம அவங்களே கூப்பிட்டு எத்தனை நாளைக்கு தான் கோவம் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு? இல்ல எத்தனை நாளைக்கு தான் கோவம் இருந்துட்டே இருக்கும்னு கேட்டேன். நான் சொன்னது நீ கேட்டியா? நான் சொன்னதை நீ கேட்டியா? ஊருக்கு போவேன்னு உன் இஷ்டத்துக்கு ஓடணும் இல்ல. அப்ப என்ன கோவம் இருக்கதான் செய்யும். அப்ப நான் அழுதா கேட்காதீங்க. நான் அழுதுட்டு தான் இருப்பேன். நான் அழுதா உங்க பிள்ளையும் அழுகும். அழுதுட்டு தான் இருக்கும். நானும் அழுதுட்டு தான் இருப்பேன். குழந்தையும் அழுதுட்டு தான் இருக்கும். குழந்தை அழுதுட்டு இருக்குமா? ஏன் அவன் குழந்தைய அழுவிட போறேன்? நீ அழுகுற? நீங்க பேச மாட்டீங்க, சாப்பாடு கேட்க மாட்டீங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. நீ பாட்டு போவீங்க வருவீங்க. அப்ப நான் அழுகத்தான் செய்வேன். இது என்னடி கொடுமையா இருக்கு. சரி சரி அழுகாத, விடு. பரவாயில்ல விடு. தெரியாம ஏதோ நடந்து போச்சு. சரி விடு. இனிமே ஊருக்கு போகாத. மறுபடியும் ஊருக்கு போகாதயா? ஐய என்ன ஐயா? ஏமா தாயே, உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஆ சரி சாப்பாடு போட்டு வந்து எனக்கு கொடுக்கணுமா? ஓ அதையாவது செய்யி. போய் போட்டுக்கிட்டே வா. சரி. இதுதான் உன் ஆசையா? போ. இனிமே என் கூட பேசாம இருக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியா? பேசாம நான் எங்க போறேன்? பேசுறேன் போ. ஒருவேளை நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்க பேச கூட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆளுதான் நீங்க. ஏய் பேசுறேன்டி. எங்க பேசாம எங்க போக போறேன்? சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. இனிமே பேசணும், எதுக்கும் சண்டை போடக்கூடாது. ஓடல போதுமா? நீ நான் சொல்றதை கேட்கணும். கேக்குறேன். அப்போ ஓகே, சண்டை வராது. சரி சரி, சாப்பாடு போட்டு வரவா? போ போ. சீக்கிரம், மணி ஆயிடுச்சு. சப்பா பொறுத்து பொறுத்து பாத்துருப்பா போல. டெய்லிக்கும் இவளை எதுக்குமே கூப்பிடுறது இல்லையா? கூப்பிடுறது இல்லை அப்படின்னு கோவம் வந்துருச்சு. என்னடா எதுக்குமே நம்மள இருந்தாலும் கூப்பிட மாட்டாரு, பண்ண மாட்டாரு, ஏன் இப்படி பண்றாருன்னு கோவம் வந்து ஆளுக்கு தலைக்கு மேல ஏறிடுச்சு போல. டென்ஷன் ஆயிட்டா ஒரேதான். ஆமா பின்ன எவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல. இனிமே சொல்ற பேச்ச கேட்டுட்டு பேசாம இருப்பாள்ல. இருக்கட்டும். ஏன் அம்மா இன்னும் காய்ச்சல் நிக்கவே இல்லையே பிள்ளைக்கு? அட கடவுளே, வா அம்மா கிட்ட வா, தூக்கி வச்சுக்கிறேன் உன்னை. அம்மா கஞ்சி சாதம் ஆக்கியிருக்கேன், சாப்பிடுறியா? ஏண்டி ஏன் வேணான்ற? பாரு அம்மா, ஏன்னா இப்படி பண்ற? கஞ்சி சாதம் உனக்கு பிடிக்கும் தானே, செஞ்சு வச்சிருக்கேன். துவையல் உனக்கு பிடிக்கும்ல, அரைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடா தங்கம், வா. எதுக்குடி வேணான்னு சொல்லிட்டே இருக்க? அம்மு அடி வாங்கிருவ பாத்துக்கோ. சொல்ற பேச்ச கேளு. வேணாம் வேணான்னு அடம் பண்ணாம இப்ப என்ன தாண்டி பண்ணணும்ன்ற? வந்ததுல இருந்து காய்ச்சல்ல படுத்த படிக்கையா இருக்க. நான் சொல்றத கேக்குறியா? எதுவாது ஹாஸ்பிட்டல் போலாமா? என்ன நீ? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். வேணாம் வேணான்னு எதுக்கு எடுத்தாலும் வேணாம் வேணான்ட்டு இருக்க. நான் யாரடி உனக்கு? அம்மாடி. அம்மா மறந்துட்டியா? மறந்துட்டதானே அம்மாவை? ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கெல்லாம்? கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடி? அம்மா உன்னை என்ன பண்ண சொல்ற? நானும் பாத்துட்டே சரி பிள்ளை பாப்பிள்ள பானும் கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருந்தா ஓரா போயிட்டு இருக்கா. பிரியா எதுக்கு பிள்ளைய அதட்டுற? என்னடா தங்கம், வா அத்தை கிட்ட. காய்ச்சல் அடிக்குதா தங்கத்தை? எப்படி காய்ச்சல் கொதிக்குதே? அட கடவுளே, ஏண்டி? நல்லா தானே அங்க இருந்து அத்தை வீட்டுல இருந்து வந்த, காய்ச்சல் எப்படி கொதிக்குது? வா சுசிலா, இப்பதான் வரியா? ஆமா பிரியா ஏன் பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறா? அவ்வளவு திட்டுறா பிள்ளைய, அது அழுகுது. என்னை பார்த்தது சிரிக்கிட்டே பாருங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அவளே கொஞ்சம் நார்மல் ஆக்கலான்னு நான் பேசிட்டு இருக்கேன், பாத்துட்டு இருக்கேன். அங்க இருந்து வந்ததுல இருந்துதான் அவளுக்கு காய்ச்சல் விடல.
உங்க ஞாபகமா இருப்பா போல. என்ன இப்படி பண்றீங்களோ? திருப்பி இப்ப வந்துட்டீங்களா? யாரு பிரியா? என் தம்பி தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அக்கா அங்க இருந்து வந்ததுல இருந்து பிள்ளைக்கு ஒரே காய்ச்சல், இல்ல ரொம்ப முடியாம இருக்குக்கா, என்னன்னு தெரியல அப்படின்னு என் தம்பி தான் பிரியா ஃபோன் பண்ணி சொன்னான். எனக்கு மனசே கேட்கல, அங்க இருக்கவே முடியல. அதான் உடனே கிளம்பி வந்தாகணும்னு சொல்லி நான் வந்ததே. தெரியுமா? ஏன் இப்படி பேசுற? அப்ப பாட்டுக்கு என் கூட இருந்தா நார்மல் ஆயிடுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, நீங்க திருப்பி வந்துட்டீங்களாக்கா? இப்படி பேசாத பிரியா. திருப்பி வந்துட்டீங்கன்னு. ஏன் நான் கொண்டு போய் வச்சிருந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? பாத்தியா அவ எப்படி பேசுறான்னு? பாத்தியா? அங்க போகணுமா அவளுக்கு? எப்படி சொல்றா நீயே பாரு. அவளுக்கு அங்கதான் இருக்கதான் பிடிச்சிருக்கு. சரி விடு, அங்கே இருக்கட்டும். அங்க விட்டுட்டு எனக்கு இங்க என்ன வேலை? குழந்தைய விட எனக்கு அவ்வளவு முக்கியமா வேலைலாம் கிடையாது. சரிங்களா? குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட விட்டுட்டு நான் அப்படி இங்கன்னா சும்மா உட்காந்துருப்பேன்னு நினைச்சீங்களா? பிள்ளைய முதல்ல விட்டுட்டு கிளம்புறீங்களா? முதல்ல அவள் அழுதாலும் பரவாயில்ல, காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல, முடியாம வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அவள். இப்படி பேசாத பிரியா. நான் அவளை என்ன சும்மா விட்டுருவேனா? உன்னை விட நல்லாவே நான் அவளை கேர் பண்ணி பாத்துக்குவேன். அவளுக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன சாப்பிட கொடுக்கணும், பண்ணணும், நான் அவளை சூப்பரா பாத்துக்குவேன் பிரியா. நீ ஏன் அப்படி நினைக்கிற? கவலையப்படாத, நான் அவளை நல்லா வச்சுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் இங்கே நார்மல் ஆனோன்னு அவளை அம்மா கிட்ட போகணும், அம்மாட்ட வரணும், அவள் எப்போ சொல்கிறாலும் நான் கொண்டு வந்து விட்டுறேன். சரியா? பிள்ளைக்கு தான் இங்கே வந்தாலே காய்ச்சல் இப்படி கொதிக்குதுல்ல, எதுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அங்கே இருக்கட்டும். அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் நான் விட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் குழந்தைய விட்டுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஏ அம்மா, மரியாதைக்கு வந்துரு அம்மா கிட்ட. பாத்தியா அவன் என்ன சொல்றான்னு? பாத்தியா பிரியா? உன்கிட்ட வரலையா, உன்கிட்ட போகலையா? எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ற? நீங்க பண்ற வேலைதான் எல்லாமே. இவர்கிட்ட இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும்? எதுக்கு இப்ப நீங்க வந்தீங்க? அவ கொஞ்ச நேரம் அழகா செய்வா, அப்புறம் அவளாவே நார்மல் ஆகிடுவாள்ல. நீங்க எதுக்கு வந்து தூக்கம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு? ஐயோ கடவுளே, எல்லாமே இப்ப வர பிரச்சனையில உங்களாலதான் இப்ப வந்துட்டு இருக்கு. தேவையில்லாம பண்ற வேலையெல்லாம் நீங்க தான். குழந்தைய விட்டுட்டு மரியாதைக்கு போயிடுங்க. அப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்கு எனக்கும் சரியான சண்டை தான் வரும். இப்ப என்ன பண்ணணும்? குழந்தைய விட்டுட்டு போறீங்களா? முடியாது பிரியா. நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, அவளை தூக்கிட்டு தான் போவேன். இங்க இருந்து அவ காய்ச்சல கஷ்டப்படணுமா? என் கூட வந்தோன்னு எப்படி சிரிக்கிறா பாரு, அங்க போய் விளாட்லாட்ட அப்படி இப்படின்னு சொல்றா பாரு. அப்படிப்பட்ட குழந்தைய நான் விட்டுட்டு போவேனா? அப்ப வேணும்னே என்கிட்ட வம்பு பண்றீங்களா நீங்க? இப்ப வந்து நின்னுட்டு சொல்லுங்க. உன்கிட்ட நான் வம்பெல்லாம் பண்ணல. பிள்ளைய கூட நான் தூக்கிட்டு போறேன். அவ எப்ப அம்மா கிட்ட வரேன்றாலோ அப்ப நான் கொண்டு வந்து விட்டுறேன். அவளை நான் ஒன்னும் வச்சுக்கிறல. ஏன் இப்படி பண்ற? ஏதோ பண்ணுங்க, யாரோ என்னமோ பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை இங்கெல்லாம். அப்பா, என் பேச்ச யாரு கேட்டுட்டு இருக்கா? என்னம்மா நான் சொல்றது என்னம்மா? இவகிட்ட சொல்லுமா? எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா. யாரு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆமா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆளாளுக்கு ஒவ்வொரு போட்டியில தான் இருக்கிறீங்களே தவிர ஒருத்தவங்க கூட விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறீங்க. பண்ணணுமோ பண்ணடி நீ. நவ என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். ஆக மொத்தத்துல குழந்தைதான் உங்க கிட்ட கடந்துட்டு கஷ்டப்படுது. இதுதான் உண்மை.